ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் என்றும் நம்மளை கைவிடாத வார்த்தைகள். இன்றைக்கும் அற்புதமாக தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வழிநடத்தி செல்லும். இந்த நாளும் அற்புதத்தின் தினமாக அவருடைய வார்த்தை நம்மளுக்கு மாற்றித்தரும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். தேவன் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில, சாதாரணமான வாழ்க்கையில அற்புத விதமாய் உங்களை சந்திப்பார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன நெருப்பு தான், சின்ன முட்செடி தான், ஆனால் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த சின்ன அக்கினி தான் ஒரு பெரிய 40 லட்சம் கூட்டத்தை எகிப்திலிருந்து விடுதலை செய்து வாக்குத்தத்த பூமிக்கு அவர்கள் நேராய் அழைத்து சென்றது. நம்முடைய வாழ்க்கையில எந்த நாளாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம், ஆனால் தேவன் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையே மாறிவிடும். எத்தனை காலமாக மாறாத சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய சந்திப்பு ஏற்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இன்றைக்கு நம்மளுக்கு தேவனுடைய சந்திப்பு இருக்குமா, அற்புத விதமாக தேவன் நம்மளை சந்திப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களை எதிர்பாராத இடத்துல உங்களை சந்திப்பார். நீங்கள் நினையாத இடத்துல உங்களிடத்துல பேசுவார். நினையாத காரியத்தை கொண்டு, ஒரு சிம்பிளான விஷயமாக இருக்கும், சின்ன காரியமா இருக்கும், ஆனால் அதை அசாதாரண விதத்துல தேவன் பயன்படுத்தி உங்களிடத்துல பேசி உங்களை சந்திப்பார். அவருடைய அற்புத காட்சியை உங்க வாழ்க்கையில காட்டுவார். அதை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம இடத்துல இன்டர்வியூன் ஆகணும், இடைப்படணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஆசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். நீங்க அப்ப தேவன் என்ன பண்ணுவார்னா, அசாதாரண விதத்துல உங்களை சந்திப்பார். மோசேயின் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த அற்புத காட்சி தான் அவனை அற்புத சாட்சியாக பிற்காலத்துல மாற்றினது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய அற்புத காட்சியை உங்க வாழ்க்கையில சிறிய சிறிய காரியங்கள்ல அவர் காட்டுவார். அதை நீங்கள் பார்த்து உணர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த காட்சியை பின்வரும் நாட்கள்ல உங்களை சாட்சியாக மாற்றும். இன்றைக்கும் அற்புத காட்சியும் அற்புத சாட்சியாக தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்படுவதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருங்க. இந்த நாள் துவக்கத்திலிருந்து நாள் முடிகிற வரைக்கும் தேவனுடைய இடைப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், தேவனுடைய குறுக்கிடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டே இருங்க. தேவன் சாதாரண காரியங்களை கொண்டு அசாதாரண நிகழ்வுகளை நிகழ்த்துவார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அற்புத நாள், அசாதாரணத்தின் நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.